PR பாண்டியன் சார் வணக்கம் சார். 23/11/2023 நீங்க குறிப்பிட்ட தேதி கரெக்டா? ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களா அந்த தேதியில்? ஜிஓ வந்து ஒரு ஜிஓ வந்து அரசாங்கம் பாஸ் பண்ணிருக்கு PR பாண்டியன் சார். இந்த நிலம் கையகப்படுத்துவது சம்பந்தமாக ஒரு ஜிஓ வந்து ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க சார். நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால போய் போராடுனீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது 2023 சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023ங்கிற பேர்ல ஒரு சட்ட அமெண்ட்மெண்ட் பில்ல கொண்டு வந்து பாஸ் பண்ணாங்க. அது அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அவங்க கூட்ட நிகழ்ச்சி வரைக்கும் அதை ஒத்துக்கல. சரி, ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு இந்த பில்லுக்கு முதல் பில்லா 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமா மாற்ற ஒரு பில்ல சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணி அந்த 8 மணி நேரமா 12 மணி நேரமா மாத்துறதை எதிர்த்து எல்லா கட்சியும் வெளியேறிட்டாங்க. வெளியேறின பிறகு இவங்க திமுக உறுப்பினரை வச்சுக்கிட்டு இந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இதை எதிர்த்து நாங்க வந்து இன்னும் 50 ஆண்டுக்கு பின்ன நோக்கி தமிழ்நாடு போகுதுங்கிறத வெளிப்படுத்துற விதமா நாங்க வந்து சென்னையிலேயே ஒரு வார காலம் நாங்க வந்து ராட்டனம் சுத்தி போராட்டத்தை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை அனுமதி கொடுக்காம நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்சு தொடர்ந்து நாங்க அதுக்கான போராட்டம் தீவிரப்படுத்தல். இந்த சட்டம் கொண்டு வந்ததோட நோக்கமே ஒரு பக்கம் G20 மாநாடுகளை நடத்துறாங்க, ஒரு பக்கம் நீதிமன்றங்கள் நீர்நிலைகளை அபகரிக்கப்பட்ட நீர்நிலைகள் எல்லாம் அகற்றணும்னு கடுமையான உத்தரவு, கும்பகோணம்லாம் மிக கடுமையான உத்தரவு போட்டு அகற்றப்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் நீதி அரசர்கள் நாங்க சொல்ற உத்தரவுகளையே அரசியல்வாதிகள் அரசாங்கம் நிறைவேற்ற முன்வரதில்லை, அரசியல்வாதிகள் செயல்படல, அரசியல் ஊழியர்கள் செயல்படல, நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றலைங்கிற கடுமையான கண்டனத்துக்கு ஒரு பக்கம் மாநில நிர்வாகம் உட்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் இப்படி மிக மோசமான நிலைகள் இருக்கிற போது நீங்க நீர்நிலைகளையே அபகரித்து நான் விமான நிலையை கட்டுவேன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கே சவால் விடுகிற வகையில உங்க தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை இப்ப கடந்த அக்டோபர் மாசம் 2024ங்கிற பேர்ல இப்ப அரசிதழ்ல வெளியிட்டு இருக்கிறாங்க, இதை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இதோட நோக்கமே அடிப்படையா பரந்தூர் விமான நிலையத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிலங்களை அபகரிக்கணுங்கிறதா. குறிப்பா தமிழ்நாடு அரசு நில வங்கி அப்படின்னு ஒரு பிரிவை உருவாக்கி இருக்கிறாங்க, லேண்ட் பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆண்டுக்கு அந்த லேண்ட் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய நிலத்தோட அளவு 93,000 ஏக்கர் சொல்லப்படுது. அப்ப இது ஒரு மறைமுகமா இதுக்கான திட்டத்தை மிக வேகமா கொண்டு போறாங்க. தமிழ்நாடு அரசு, திமுக தலைமையிலான அரசு சட்டம் போட்டு மக்களை ஒடுக்குவதற்கும் சட்டம் போட்டு மக்களுடைய விளைநிலங்களை அபகரிப்பதற்கும் தன் விருப்பங்களுக்கு அந்த அபகரிக்கிற ஒப்பந்தம் பெறுகிற நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் தொழில் வளம் பெருகிறோம் என்கிற பெயரில் விளைநிலங்களில் தனது நிறுவனங்களை நிறுவுகிற போது அதற்கு அருகில் இருக்கிற ஏரிகள், குளம், குட்டைகள் உள்ளிட்ட நீர்நிலைகள், நீர்வழி பாதைகளான ஆறுகள், வாய்க்கால்கள் உள்ளிட்ட கண்மாய்களை எல்லாம் அந்த நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் சொல்கிறது. இதனுடைய அடிப்படை எங்கிருந்து துவங்குகிறது என்றால் பரந்தூரில் இருந்துதான் துவங்குகிறது. இப்பொழுது அந்த சட்டத்துக்கு எதிரான நாங்கள் வழக்கு தொடர இருக்கிறோம். ஏதோ திமுக அரசு தான் நிறைவேற்றிவிட்டால் ஒட்டுமொத்தமாக தான் போடுகிற திட்டங்களையும் சட்டங்களையும் வைத்து காவல்துறையை வைத்து அச்சுறுத்தல் நடத்தி அடக்குமுறையை கையாண்டு மக்களை ஒதுக்கிவிட்டு திட்டங்களை நிறைவேற்றலாம் என்று அவர்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை சட்டமன்றத்துக்கு தேர்தல் வருகிறது. நாங்கள் கூட அடிப்படையாக ஒரே நாடு ஒரு தேர்தல் முறைகளை எதிர்க்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்குள்ளாக இடைப்பட்ட 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் களம் வருவதால் தான் ஓரளவிற்கு ஆட்சியாளர்கள் கொஞ்சம் வாக்களிக்க மக்களுக்கு அச்சப்படுகிறார்கள். இதே 5 ஆண்டுகளுக்கு மாநில அரசிலும் மத்தியிலும் ஒரே கொள்கையுடைய ஆட்சிகள் அமர்ந்து விட்டால் ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு 3 ஆண்டு காலம் சுரண்டி விட்டு 2 ஆண்டு காலம் இலவசங்களை கொடுத்து மீண்டும் அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்கிற நடவடிக்கை ஈடுபடுவார்கள் என்கிற அச்சத்தினாலேதான் நாங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற முறையை கூட எதிர்க்கிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். பல மதங்களை கொண்ட நாடு, பல மொழிகளை கொண்ட நாடு, பருவ காலங்களே ஒரு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுகிறது. ஏன் தமிழ்நாட்டிலே மாநிலங்களுக்கு உள்ளேயே கூட பருவகால மாற்றங்கள் இருக்கிறது. பல்வேறு மழை பொழிவுகள் பேரறிவு மழையாக பொழிகிற போது இப்படி எல்லாம் இதை தடுத்து நிறுத்துவதற்கான இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் ஒரு பெருந்தொகை. நீங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஒரு பத்திரிகையாளர்கள் வந்தாங்க இதுல இருந்து, ஜப்பான்ல இருந்து. அந்த பத்திரிகையாளர்கள் என்று சொன்னது தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு 4 ஆண்டுக்கு ஒரு முறை மரங்கள் வளர்ப்பதற்காக வனத்துறைக்கு 400 கோடி இலவசமா கொடுக்குறாங்க. ஒரு வட்டியில்லா கடனா கொடுக்குறாங்க. அதை திரும்ப செலுத்தணும் 25 ஆண்டுகளுக்குள்ள. ஒவ்வொரு 4 ஆண்டுக்கும் 400 கோடி கொடுக்குறாங்க. அப்ப இந்த தொகையெல்லாம் எங்க போகுதுன்னு தெரியல. மரங்கள் வளர்க்கப்படல, ஆறுகள் சீரமைக்கப்படல, நீர்நிலைகளை எல்லாம் அபகரித்து தொழிற்சாலைகளை அமைக்கிறதுக்கு சட்டம் கொண்டு வர்றாங்க. ஒட்டுமொத்தமா திராவிட ஆட்சிங்கிற பேர்ல இந்த மக்களை அழிப்பதற்கென்றே திட்டங்களை போட்டுவிட்டு
அழிக்கிற சட்டங்களை போட்டுவிட்டு அதை மக்களுக்கான எதிர்ப்புகளை மூடி மறுப்பதற்காக வாயாலேயே இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டு அலங்கார ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களை சுரண்டுகிற ஆட்சியாக இருக்கிறது. இதில் இருந்து பாதுகாப்பதற்கு தான் இன்றைக்கு மக்கள் ஒரு மக்களுக்கான கொள்கையுடைய கட்சிகளை எதிர்பார்க்கிறார். அதற்கான இடங்களில் அதிகார வாய்ப்புகள் உள்ள கட்சிகள், மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சிகள் இன்றைக்கு இந்த மக்கள் விரோத சட்டங்களை எதிர்த்து துணிவாக போராட்ட களத்தில் வலிமையாக நின்று அந்த போராட்டங்களை வெற்றி கொள்ளும் வகையில் நடத்துவதற்கு இயலாத நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. யதார்த்தமாக உள்ள நிலை. நான் யாரும் இவர் அரசியலுக்கு பாதையை நான் இங்கிருந்து தோக்குகிறார் என்கிற ஆர்வத்தில் பேசவில்லை. யார் அரசியலை தோக்கினாலும் அவர்கள் மக்களுக்காகவும் மண்ணை பாதுகாக்கவும் விவசாயத்தை தான் நம்மளுடைய வாழ்வாதாரம். உணவு இல்லாமல் மக்கள் வாழ முடியாது, காற்று இல்லாமல் மக்கள் வாழ முடியாது, குடிநீர் இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே இந்த மும்முனை திட்டங்களுக்கு கொள்கை பூர்வமாக ஏற்றுக்கொள்பவர்கள் அரசியலுக்கு வருகிற போது மக்களுக்கு நம்பிக்கையாக செயல்படுகிற உத்தரவாதம் கொடுக்கிற போது அதற்கான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கையோடு மக்கள் வரவை எதிர்பார்க்கிறார்கள். எனவே வலிமை மிக்கவர்கள் அந்த இடத்தை நிரப்புவதற்கு முன்வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த அரசியல் பார்வையாக நான் முன்வைக்கிறேன். மிக மோசமான ஒரு ஆட்சி இது. மத்திய ஆட்சியோடு மறைமுக நிர்வாக ரீதியாக, தொழில் ரீதியாக பல ஒப்பந்தங்களோடு உறவுகளோடு மக்களை அடக்கி ஒடுக்குவதற்கு மத்திய அரசு மறைமுக துணை போகிறது. இதை தடுத்து நிறுத்துகிற போராட்ட களமாக வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மக்கள் காத்திருக்கிறோம். ஓகே சார், ஓகே.